சக்தி இவ்வளோ நேரம் ஆச்சு? ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரணும்ல. அது மட்டும் இல்லாம இவரோட சீஃப் டாக்டர்ட்டையும் பேசி என்ன பண்ணணும் என்ன செய்யலாம் எல்லாத்தையும் நம்மகிட்ட சொல்லிடுவாங்க. சக்தி இருந்தாலும் பயமா இருக்கு. மனசு திக் திக்குன்னு அடிச்சுக்குது. பயப்படாத, எனக்கும் அப்படிதான் இருக்கு. என்ன பண்ண? சரி திரு, டென்ஷனை குறை. சாதனா உன்னை சாப்பிட வைக்க சொன்னா, நீ சாப்பிடவும் மாட்டேங்கிற. வாரியா கேண்டீன் போயிட்டு வந்துடலாமா? இல்ல இல்ல, சாதனா வந்துகிட்டோம். ஆமாண்டா, நீ சாப்பிட்டியா? இனிதான். ஐயோ, உன்னை கேட்காம விட்டுட்டேன் பாரு. சரி வா, வேணா போய் சாப்பிடலாம். இல்ல திரு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா என் பியூட்டி எனக்கு சமைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அதனால எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுல போயே சாப்பிட்டுக்கிறேன். ஓ அப்படியாடா தம்பி. சரி சரி சரி. எதுக்கு இத்தனை சரி? அவளுக்கு சமைக்கவே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைமா சமைக்க போறேங்கிறா. என்ன பண்ணி வச்சிருக்காளோ? விடு விடு, இங்கேயும் அப்படித்தான். அடுப்பே ஆன் பண்ண தெரியாது. சமாளிச்சு கொண்டு வரலையா? உனக்கு என்னப்பா, நீ சமையல்காரன், எப்படினாலும் சமாளிச்சிருவ. நீங்க அப்படியா, சாப்பிட மட்டும்தான் தெரியும். ஒரு நாள் வீட்டுக்கு வாடா, சமைக்க சொல்லித்தாரேன். அட பாவி, என் பொண்டாட்டிக்கு சொல்லி கொடுத்தாலும் ஓகே, நான் சமையல் கத்துக்கிட்டு சரிதான். ஏண்டா, இதெல்லாம் பொண்ணுங்க மட்டும்தான் செய்யணுமா? நாமளும் கூட செய்யலாம். அவங்களுக்கு உதவியா இருக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. உன்ன மாதிரி இன்னும் மகானா நான் மாறல. போதும்பா சாமி. சார், டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சிருச்சுங்க. என்னோட சீஃப் டாக்டர்ட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டேன். என்ன சொன்னார் சார்? பதட்டப்படாதீங்க, பொறுமையா கேளுங்க. சொல்லுங்க, என்ன? கொஞ்சம் கிரிட்டிக்கலா தாங்க இருக்காங்க சார். பயப்படாதீங்க, என்னோட சீஃப் டாக்டர் சில மருந்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க ரெகுலரா கொடுத்துட்டு வாங்க. 1 மந்த் கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் திரும்பவும் நம்ம ஸ்கேன் பார்க்கலாம். அவங்க கட்டி கொஞ்ச நாள் அளவு குறைஞ்சிருக்கு, இந்த மருந்துல கரைஞ்சிட்டு வருது அப்படின்னா அடுத்து நம்ம ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணலாம். சார், அந்த மருந்துனால கண்டிப்பா இம்ப்ரூவ் இருக்கும்னு தாங்க நினைக்கிறோம். நீங்க மருந்தை கண்டினியூ பண்ணுங்க. நம்ம ஊர்ல ஆனா அந்த மருந்தெல்லாம் கிடைக்காது. நான் வெளியே ஆர்டர் போட்டு வர வைக்கிறேன். மருந்தை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா கண்டினியூ பண்ணிருங்க. அப்புறமே நம்ம பாத்துக்கலாம். சார், இவ்வளவு நாள் யாரும் இந்த அளவுக்கு சொன்னது இல்ல. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கு. கண்டிப்பா இந்த நம்பிக்கையை காப்பாத்திடுவீங்கல்ல? என்னால எதையும் உறுதியா சொல்ல முடியாது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் அவங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப கம்மியா இருக்கு. ரத்தம் ஊற மாதிரி கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. அயன் டேப்லெட்டும் நான் எழுதியிருக்கேன். ஓகே சார். சாதனா, டேப்லெட்லாம் எப்ப எடுத்துக்கணும்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, கரெக்டா கண்டினியூ பண்ணுவியா? கரெக்டா எடுத்துக்கிடுவேன் சார். இதே கான்ஃபிடென்ட்ல இருந்தா ஒன்னும் செய்யாது. ஓகே சார். அப்புறம் நான் மருந்தெல்லாம் ஆர்டர் போட்டுறேன். வந்ததும் உங்களுக்கு கால் பண்றேன், வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ரொம்ப ஒரி பண்ணாதீங்க, அவங்களையும் கவலைப்பட வைக்காதீங்க. மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கீங்களோ அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. எப்பவும் சந்தோஷமான மனநிலையிலே பாத்துக்கோங்க. இங்க பாருமா சாதனா, அவங்கதான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும் இல்ல, நீயும் அவங்கள சந்தோஷமா பாத்துக்கலாம். புரியுதா? மைண்ட்ல எதையாவது ஏத்திக்கிட்டு டென்ஷன் ஆகுறது, கவலைப்படுறது இதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? ஓகே சார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் மாத்திரை கண்டினியூவா சாப்பிடுறேன். ஆபரேஷனாலும் ஓகே, எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன். எனக்கு சரியாயிடும் நம்பிக்கை இருக்கு சார். அது போதுமா? சரி, கிளம்புங்க. ஓகே சார். சக்தி, மருந்து வந்ததும் கால் பண்றேன். போக மொத்தலே ஏதாவது ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடுத்துருங்க. பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு சாப்பாடு கொடுங்க. ஓகே சார். சரி, பார்க்கலாம் வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லங்க, இருக்கட்டும். அண்ணா, உன்கிட்ட டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் என்கிட்டயும் சொன்னாங்க. மருந்தெல்லாம் வாங்கி கொடுங்க, நான் சந்தோஷமா கண்டினியூ பண்றேன். ஓகேவா? சரிமா. சரி சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது. வாங்க ஜூஸ் குடிக்கலாமா? அதனா அண்ணன் கிளம்பட்டுமா? இது கூட போய் ஜூஸ் குடிக்கிறியா? ஏனா, உனக்கு வேலை இருக்கா? இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, ஆபீஸ் போகணும். வீட்ல போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். சரியா, நீ போ, நான் திருவண்ணா கூட போறேன். சரிம்மா. திரு, பார்த்து கூட்டிட்டு போ. டாக்டர் கால் பண்ணாங்கன்னா உன்கிட்ட சொல்றேன். சரி சக்தி. சரி வா, அப்படியே வெளியே போலாம். நான் கிளம்புறேன், நீ பாத்துக்கோ. சாதனா, வாமா போலாம். சரிண்ணா. அக்கா சொல்ற சாந்தி மகளா? ஆமா, சாந்தி மகளே தான். ஊர்ல ஜோடி பாத்துருக்கா. ஏதோ ஒரு பையன் கூட நின்னுக்கிட்டு இருந்தாளாம். இந்த சாந்தி தெருவுக்குள்ள எவ்வளவு வக்கனையா பேசுவா. அவளுக்கு இது தேவை. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு அப்படிலாம் பண்ணிருக்காதுன்னு தோணுது. நல்ல பொண்ணு. எல்லாம் வெளி தோற்றத்துல அப்படிதான் இருப்பாளுக. ஜோதி இன்னொன்னு சொன்னா, வீட்டுல சாந்தி இருக்காளான்னு பாரு. இங்க சாந்தி அவங்க குடும்பம் மட்டும் இங்க இருந்தது கன்ஃபார்ம். அவ மக அந்த பையனோட ஓடிதான் போயிருக்கா. சரி விடுக்கா, நமக்கு எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு. அது எப்படி விட முடியும்? சாந்தி என்னென்ன பேச்சு பேசுவா. நம்ம நம்ம தெருவுக்குள்ளே அவ ஒருத்தி தான் நல்லதான் பா. அந்த நல்லவளை போய் பாத்துட்டு வரேன். எங்க சாந்திக்கா வீட்டுக்கா? ஆமா ஆமா, போய் சாந்தி என்ன பண்றா, அவ வீட்டு சூழ்நிலை என்னன்னு பாத்துட்டு வரேன். வேண்டாம் கீதா, சாந்திக்கு மட்டும் நீ நோட்டம் பார்க்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருவா. அவ மாவா மட்டும் ஓடி போயிருந்தா திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அவ வாயை பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். இரு வாரேன். அப்பா, நேத்துக்கு இந்த கால் வலி எவ்வளவோ பரவாயில்ல. லேசா கீழே விழுந்தது என்ன பாடுபடுத்திருச்சு. நேத்து ஊசி போட்டு வந்தது நல்லதா போச்சு. நீ கொஞ்சம் காலை ஊன முடியுது.
சாந்திகா, ஏ சாந்திகா. எவ அவ? கீதா குரல் மாதிரி இருக்கு. இவ என்னத்துக்கு நம்மள தேடி வாரா? ஏ பூமாரி, உங்க அத்தை இல்லையா? ஏ கீதா, இங்க இருக்கேன் வா. ரூம்ல இருக்கீங்களா? இதோ வாரேன். என்ன ரொம்ப கூலா உட்காந்துருக்கு. இவ உட்காந்துருக்க சைஸ பார்த்தா மக எங்க ஓடி போயிருக்க போறா? இருந்தாலும் இது பெரிய ஆளு, நம்ம கிட்ட நடிச்சாலும் நடிக்கும். ஏய் என்னடி கீதா? அக்கா. என்ன? ஒண்ணும் இல்லக்கா, நேத்துல இருந்து உங்களை பார்க்கவே இல்ல. அதான் என்ன பண்றீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். எங்கடி கீழே விழுந்து கால் சுளுக்கிக்குச்சு. பா இன்னைக்குதான் கொஞ்சம் பரவாயில்ல. ஓ கீழே விழுந்துட்டீங்களா? அச்சச்சோ, இப்ப பரவாயில்ல. ஆமா, உங்க மருமக எங்க? கூப்பிட கூப்பிட என்னன்னு கூட கேட்கல. அவ ரூம்ல இருப்பா. அப்படியா? அண்ணே ராஜு தம்பிலாம் அவங்களாம் ஆபீஸ்க்கு போயிட்டாங்க. எதுக்கு கேக்குற? இல்லக்கா இல்ல, சும்மா கேட்டேன். ஆமா பாப்பா எங்கக்கா? அவன் இந்நேரம் எப்படி வீட்ல இருப்பா? காலேஜ் போயிருக்கா. காலேஜுக்கா? ஆமா, காலையில பாப்பா காலேஜுக்கு போகும்போது டெய்லி பாப்பேன். இன்னைக்கு பார்க்கவே இல்லையாக்கா? நீ பார்க்கலங்கிறதுக்காக என் மக காலேஜுக்கு போறேன்னு அர்த்தமா? என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஒண்ணு இல்லக்கா. என்னது சாந்திக்கா காலேஜுக்கு போயிருக்காங்குது? அவ ஊர்ல இருக்கா, எப்படி காலேஜுக்கு போயிருக்க முடியும்? ஒருவேளை மக ஓடி போனதை மறைச்சு பேசுதோ? பேசும். புருஷனும் மகனும் மகளை தேடிக்கிட்டு போனாலும் போயிருப்பாங்க. கீதா என்ன? ஒண்ணு இல்லக்கா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வாரேன். மா எதுக்காக நீ வந்த? சும்மாதாங்க வந்தேன். சரி நான் கிளம்புறேன். கன்ஃபார்ம் மக ஓடிதான் போயிருக்கா. காலேஜுக்கு போயிருக்கான்னு போய் சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு போச்சுல. இனி இந்த கீதா என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இவ எதுக்கு வந்தா? நம்ம மகளை பத்தி இவ எதுக்கு கேக்குறா? இவ வந்த தோரணையும் சரியில்லை, பேசின தோரணையும் சரியில்லை. என்னவா இருக்கும்? அப்பா அம்மா, காலை ஊன்னாலே வலிக்கதான் செய்யுது. அப்பா ஏ மாரி, ஏ கீதாக்கா, ஏ மாரி உண்மைதான். குடும்பத்துல உள்ள எல்லாம் இங்கதான் இருக்காங்க. அந்த பிள்ளை மட்டும் தான் இங்க இல்ல. அந்த பிள்ளை எவனையும் கூட்டிட்டு ஓடிதான் போயிட்டா. ஐயோ உண்மைதானாக்கா? ஆமா, சாந்திட்ட உன் மக எங்கன்னு கேட்டா காலேஜுக்கு போயிருக்கேன்னு போய் சொல்றா. ஐயோ ஏய் வனஜா, இங்க வா. என்ன கேட்டா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இங்க வாங்க சொல்றேன். என்னக்கா? அப்பா, ரூம்ல இருந்து வெளியே வரவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த கீழா பட்டவ எதுக்கு வந்தா? வெளியே போய் பாப்போம். இங்க பக்கத்துல வா, முக்கியமான விஷயம். கீதா, இவளுக்கு 3 பேர் இங்க என்ன மீட்டிங் போட்டுட்டு இருக்காளுக? உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன கீதா? சாந்தி மக ஓடி போயிட்டா. அடி பாவிகளா, என் பிள்ளைய பத்தி ஆடி பேசுறீங்க? மொட்டை கடிச்சு கடைசியில என் வீட்டு விஷயம் பேச வந்துட்டீங்களா? என் மவளை பத்தி என்ன ஒரு தைரியத்துல இப்படி பேசுறாளுக? இந்த கீதா இதுக்குதான் என் மவளை பத்தி திரும்ப கேட்டாளா? இவள்கள அக்கா என்ன இப்படி சொல்றீங்க? என்ன பேசுறாளுகள் முத கேப்போம். எதுக்காக சம்பந்தமே இல்லாம நம்ம பிள்ளைய பத்தி பேசுறாளுக? ஆமா வனஜா, உன் பக்கத்து வீட்டுக்காரிதான் ஜோதி ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனால. ஆமா, ஊர்ல வச்சு சாந்தி மவளையும் ஒரு பையனையும் பார்த்தாலாம். ஹாசினி ஊர்லயா? ஒரு பையன் கூட பேசுனா உடனே இப்படி தப்பா பேசுவீங்களா? சாந்திக்கா மவ நல்ல பிள்ளை, அவ இப்படி எல்லாம் பண்ண மாட்டா. ஏடி கிறுக்கி, ஊமாதான் ஊரக்கு இருக்கும். தோட்டத்துக்குள்ள ஒரு பையன் கூட கட்டி பிடிச்சிட்டு நின்னாலாம். ஐயோ, என்னால நம்பவே முடியல. ஆமா வனஜா, அவ பாத்துட்டு எனக்கு போன் பண்ணி சொன்னா. நானும் இங்க சாந்தி வீட்டுல போய் அவ மகா இருக்காளான்னு பார்த்தேன். சாந்தி வேணும்னே போய் சொல்றா. அவ காலேஜ் போயிருக்காளாம். எப்படி பேசுது சாந்தி? என்னமோ இதெல்லாம் என்னால நம்பவே முடியல. என்னாலயும் தான் வனஜா, ஆனா கீதாதான் ஜோதி பார்த்தா உண்மைதான்னு சொல்றா. ஐயோ, ஆனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணுக்கா. ஆமா, நல்லவ கெட்டவனு காதல் கத்திரிக்கான்னு வந்துட்டா எல்லாம் ஒண்ணுதான். நல்லவ. இந்த சாந்தி என்ன ஆட்டம் போடுவா? இவளுக்குலாம் அப்படிதான் கடவுளா பார்த்து வேணா வைப்பாங்க. சரி விடுக்கா, அவங்க வீட்டு விஷயம் அவங்க பாத்துக்கிட்டோம். பொம்பளை பிள்ளை விஷயம், அதனால பேசாம இரு. நான் போய் என் வேலையை பாக்குறேன். ஆமா, நானும் போறேன். தேவையில்லாம ஒரு பிள்ளைய பத்தி பேசிட்டு நம்மளும் பொட்ட பிள்ளைகளை வீட்டுல வச்சிருக்கோம். ஆமா வனஜா, வா போவோம். ஏ வனஜா, உன் வீட்டுக்கிட்ட முத்து இருப்பாள, அவளை வர சொல்லு, நான் கூப்பிட்டேன்னு. ஏக்கா, உங்களுக்கு வேற வேலை இல்லையா? போக்கா பேசாம வீட்டுக்கு. நீ வர சொல்லிட்டு போ. என்னமா ரொம்ப இன்னும் சிலிப்பிக்கிறாளுக. கிட்ட நல்லவளுக மாதிரி பேசுவாளுக. நீ பாரு, தெருவுல ஓராட்டியா கூட்டமா கூடி நின்னு பேசுவாளுக. இதெல்லாம் நாம தான் கெட்ட பிள்ளைன்னு பேர் வாங்குவோம். இவட நம்ம மக முத எங்க இருக்கா? நேத்து நைட்ல இருந்து நான் அவளை பாக்கல. அவளை எங்கன்னு கேட்க தூங்குறா, சாப்பிடுறா, காலேஜ் போயிட்டா. இப்படிதான் பதில் வந்திருக்கு. நம்மள பார்க்காம நம்ம கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லாம காலேஜ் போக மாட்டா. என்ன நடக்குது நம்ம வீட்ல? இவளுக்கு சொல்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இல்ல என் மக காலேஜுக்கு தான் போயிருந்தா என் பிள்ளைய பத்தி பேசுன ஒருத்தையும் சும்மா விட மாட்டேன். பூமாரி, ஏடி பூமாரி. மாமா, சிவானி, வாங்க எல்லாரும். சமையல் ரெடி ஆயிடுச்சு.
மாமா சக்தி வாராங்க ஸ்வேதா. சரி சரி நீ உட்காரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சமைக்க வேண்டான்னு சொன்னா அப்படித்தான் சமைப்பேன் சமைக்கிறா. கல்யாணம் முடிச்சிட்டா நாம தான் எல்லாம் செய்யணுங்கிற எண்ணம் வந்துடுது. சக்தி அண்ணா இதெல்லாம் உனக்காக. ஸ்வேதா அப்படி ஒவ்வொரு விஷயம் செய்யறானா அதெல்லாம் உனக்காக தானா? என்னம்மா, என்ன எனக்காக? என்னோட அண்ணி கஷ்டப்பட்டு சமைக்கிறது உனக்காக தான் சொன்னேன். எங்கம்மா, வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. அப்படித்தான் சமைச்சு கொடுப்பேன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஆமாண்ணா, நானும் கூட சேர்ந்து சமைக்கிறேன்னு சொன்னேன். வேண்டவே வேண்டான்னு சொல்றா. நீ போய் உன் படிப்பை பாருங்கிறா. அண்ணா, ஸ்வேதா படிப்பும் பாதியில நிக்குது. இப்படியே வீட்டு வேலை பார்த்து அவளோட படிப்பும் போயிடாமாண்ணா. அவ படிக்கிறத பத்தியும் கொஞ்சம் யோசி. இல்லம்மா, அதை நினைச்சுட்டு தான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. சரி வா சாப்பிட உட்காரலாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் நாள் சமையல் பார்க்கலாம். ஆமா. அம்மா, என் மருமக சாப்பிட கூப்பிட்டா. இதோ வந்துட்டேன் மாமா. அடாடா, கொண்டாமா கொண்டாமா, இன்னைக்கு ஒரு பொடி புடிச்சிடுறேன். சரிங்க மாமா. என்னம்மா சமையல்? சக்தி, சூட சூட வெண்பொங்கல், அதுக்கு தொட்டுக்க சுவையான தேங்காய் சட்னி. ஸ்வேதா அசத்திட்ட. முத நாளே பொங்கலா? ஆமா சிவானி. இருங்க இருங்க, எல்லாத்துக்கும் எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். கொடுமா, அதுக்கு தானே வெயிட் பண்றோம். அடா அடா, கடை சாப்பாடா சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. இன்னைக்குதான் வீட்டு சாப்பாடு, அதுவும் என் மருமக செஞ்சது. ஸ்வேதா, எப்படிமா பர்ஃபெக்டா இருக்கு பொங்கல். எப்படி செஞ்ச? சுடுதண்ணியே வைக்க தெரியாதுன்னு சொன்ன. ஆமா சக்தி, ஆனா இத சமையல் வீடியோ பார்த்துட்டே செஞ்சேன். சக்தி, வீடியோல செஞ்சவங்க கூட இவ்வளவு சூப்பரா செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் யோசனை பண்ணி எவ்வளவு அழகா பண்ணேன் தெரியுமா? நீ முத சாப்பிட்டு பாரு. ஏன் சக்தி அண்ணா, பொங்கல்ல இருந்து பிரியாணி வாசனை வரல? ஆமாமா, எனக்கும் மசாலா வாசனை வருது. என்னாச்சு சிவானி? ஒன்னுல ஸ்வேதா, பொங்கல் நல்ல வாசனையா இருக்கு. நான் சமைச்சதுல. ஆமா ஆமா, நாம பேசின பேச்சுக்கு எலும்பி உடனே சமைச்சிட்டா. இந்த சிவகாமினா சும்மாவா? இன்னைக்கு சமைச்சியா? இனி பாரு, நாளையில இருந்து ஒவ்வொன்னா உன்னை செய்ய வைக்கிறேன். என் பேச்சுக்கு கேட்காதவங்க யாரும் இருப்பாங்க? சரி சரி, அத அப்புறம் பாத்துக்கலாம். கடையிலே சாப்பிட்டு வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நாமளும் போய் சாப்பிடலாமா? இந்த எலும்பி எல்லாத்தையும் கூப்பிட்டா நம்மள மட்டும் கூப்பிடல. நம்ம போய் நிக்கவா? என்ன பண்ணலாம்? வசிக்க வேற செய்தே. அட அட, அற்புதமா, சும்மா அசத்திட்ட போ. மாமா, நிஜமா நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. ஐயோ, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்களா மாமா, சூப்பரா சமைச்சிட்டேன். திறமையான புள்ளமா நீ. ஆமா ஸ்வேதா, பொங்கலும் சட்னியும் சூப்பர். சக்தி, நீ மட்டும் ஏன் எதுவுமே சொல்லல? எனக்கு பிடிக்கலையா? ரொம்ப நல்லா இருக்குமா. என்ன இந்த பட்டை சோம்பு அதுதான் கொஞ்சம் அதிகமா போட்டுட்ட. பொங்கல் பிரியாணி வாசனை மணக்குது. ஆமா ஸ்வேதா. ஓ அப்படியா? சரி சரி, இனிமேல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இனி பாத்துக்கலாமா. ஆனா மிச்சப்படி சாப்பாடு சூப்பர். சரிங்க மாமா. ஏன் ஸ்வேதா, பொங்கல் எந்த வீடியோ பார்த்து சமைச்ச? சமையல் வீடியோ சக்தி, அவங்க சூப்பரா சமைப்பாங்களாம். பயங்கர வியூஸ் எல்லாம் போயிருக்கு. அத பார்த்துதான் நானும் செஞ்சேன். அது எந்த வீடியோ சக்தி அண்ணா? உங்களுக்கு போய் பிரியாணி மசாலா தான் போடுறது? அவங்க பிரியாணி மசாலா தான் போட சொல்லல. அப்புறம் நானாதான் சக்தி, அவங்க சொல்றபடியே செஞ்சா நமக்குன்னு என்ன இருக்கு? நம்மளோட தனி திறமையை காட்ட வேண்டாமா? அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி மசாலா எல்லாமே போட்டு சூப்பரா செஞ்சுட்டேன். பாத்தியா, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அவங்க சொன்ன மாதிரி அப்படியே சமைச்சிருந்தா இந்த ருசி வந்திருக்குமா? கண்டிப்பா வந்திருக்காதுமா. அவ்வளவு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. போய் சாப்பிட்டுருவோமா? போவோம். நல்லா சாப்பிட்டுட்டு என்ன சமைச்சிருக்கன்னு குறை சொல்லி திட்டிட்டு வந்தாதான் நம்ம மேல கொஞ்சம் பயம் இருக்கும். இப்படி வாண்டடா சாப்பிட உள்ள போறோம், நம்மள யாரும் தப்பா நினைச்சுக்குவாங்களா? யார் என்ன நினைப்பா? இதெல்லாம் நம்ம காசு, நம்ம காசை சாப்பிட யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? இத வாரேன். சரிமா ஸ்வேதா. ஆமா, அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன். மாமா மாமா, உங்களுக்கு லஞ்சுக்கும் இதையே பேக் பண்ணிருக்கேன். லஞ்சுக்கும் இதே வா. இன்னைக்கு ஒரு நாள் மாமா பொங்கலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஏதாவது நான் புதுசா செய்யறேன். சரிமா. சாப்பாடு வடிக்க தெரியாதா? அதான் இது குக்கர்ல சிம்பிளா இருக்குமேன்னு செஞ்சுட்டேன். நாளைக்கு எப்படியாவது சாப்பாடு வடிக்க கத்துக்கிறேன். கத்துக்கிட்டா உங்களுக்கு குழம்பெல்லாம் வச்சு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். சரிமா சரிமா, அவசரமே இல்ல. இது செஞ்சதே போதும். பதறாம கத்துக்கிட்டு செய், சரியா? சரிங்க மாமா, உங்க பேக்லயே லஞ்ச் பாக்ஸ் வச்சிருக்கேன், அப்படியே கொண்டு போங்க. சரிமா. சரி ஸ்வேதா, சாப்பாடு சூப்பர். நானும் காலேஜ் கிளம்புறேன். சிவானி, இன்னைக்கு உனக்கு லஞ்சும் இதேதான். நாளைக்கு உனக்கு புதுசா ட்ரை பண்ணி தரேன். எனக்குமா? ஓகேவா சிவானி? ஓகே ஸ்வேதா, கிளம்புறேன். சத்யானா வாரேன். சரிமா.
உன் பொண்டாட்டி உனக்காக ஆசையா சமைச்சது. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நீ ஏன் லஞ்ச் பாக்ஸ்ல எடுத்துட்டு வா. சரிம்மா. ம், ஏ பியூட்டி, சொல்லு சக்தி. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன். என்ன வேணும்னா? சாப்பிட உனக்கு பிடிச்சது ஏதாவது சொல்லு. சப்பாத்தி, பூரி. ஏன் வீட்ல நான் சமைச்சிட்டு கடையில சாப்பிடவா? என்ன சக்தி? இல்ல பியூட்டி, நீ ஏன் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்க, அதான் உனக்கு பிடிச்சது ஏதாவது. இல்ல இல்ல, நான் இன்னைக்கு இதையே சாப்பிட்டுக்கிறேன். சொன்னா கேளுமா. இருக்கட்டும் சக்தி. புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே. ஏய், என்னடி சமைச்சிருக்க? பொங்கல். எடுத்து வை. கிச்சனுக்குள்ளே போக மாட்டேன்னு சாதனையா இருந்து சமாளிச்சிட்டீங்க. சுட சுட என் பொண்டாட்டி சமைச்ச பொங்கல் மட்டும் வேணுமா? யார் சமைச்சா என்ன, எல்லாம் என் வீட்டு காசுதான். பா, இதுலயும் சொல்லிட்டீங்களா? உட்காருங்க, உட்காந்து நல்ல வயிறார சாப்பிடுங்க. அது எனக்கு தெரியும்டா. ஏய், எடுத்து வைடி. இந்தாங்க, உட்காந்து சாப்பிடுங்க. எனக்கு தெரியும், போ. பொங்கல் என்ன வித்தியாசமான வாசனையா இருக்கு. தூ தூ தூ. என்னடி, என்ன சமைச்சிருக்க? சீ, வாயில வைக்க முடியல. இதுக்கு பேர் பொங்கலா? என்னமோ பிரியாணிய கொலைய விட்ட மாதிரி இருக்கு. சீச்சி, பிரியாணின்னு கூட சொல்ல முடியாது, எல்லாம் கலந்த கலவையா இருக்கு. யோ, இது எப்படி சமைச்ச? இத திங்கவும் செய்துக பாரு. மா, எங்களுக்கு பிடிச்சிருக்கு சாப்பிடுறோம், உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. இந்த குறை சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. டேய் டேய், மனசாட்சிய தொட்டு சொல்றா, இது நல்லாவா இருக்கு? சீ, இப்படி ஒரு சமையல யாரும் சமைச்சிருக்க மாட்டாங்களா? அதாம்மா என் பியூட்டியோட ஸ்பெஷல். என் பியூட்டி அப்படித்தான், எல்லாத்துலயும் தனியா தெரியணும்னு நினைப்பா. எவ்வளவு அழகா யோசித்து சமைச்சிருக்கா பாத்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? சீ, இது ஒரு சமையல், இதுக்கு ஒரு பாராட்டு. விளங்கும்டா, விளங்கும். நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சா உட்காந்து சாப்பிடுங்க, இல்லையா தனியா சமைச்சு சாப்பிடுங்க. உங்களை யாரும் ஒன்னும் சொல்ல போறது இல்ல. இங்க வந்து எங்க விஷயத்துல மூக்க நுழைக்க வேண்டாம். என்ன என்ன, நான் மூக்க நுழைக்கிறேனா? ஆமாமா, நானும் பொறுமையா இருக்கேன். நேத்து ஸ்வேதாட்ட என்ன சொன்னீங்க? சக்தி, எதுக்கு அதெல்லாம் பேசுற? சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? ஓ, அதுங்குள்ள உன்கிட்ட வந்து பத்த வச்சிட்டாளா? ஏண்டி, இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் இல்லாம குடும்பத்தையே பிரிச்சிருவோம் நினைச்சிட்டியா? இங்க பாருங்க, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. இப்படியெல்லாம் பேசாதீங்க. ஆமா ஆமா, இவளுக்கு வாய்க்குள்ள விரல விட்டாலும் கடிக்க தெரியாது. இப்படியெல்லாம் பேசாதீங்களாம். மா, பிடிச்சா உட்காந்து சாப்பிடுங்க, உங்களை எதுவுமே சொல்லல. பிடிக்கலையா தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க, கிளம்புங்க. என்னடா சக்தி, என்ன பார்த்தா பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கா? இந்தியெல்லாம் இப்படி பேசுனதுல இப்பெல்லாம் அந்த எலும்பி பேச்ச கேட்டுட்டு ஆடுற. என்னடா, இவளுக்கெல்லாம் வாய்ட்டு பேசக்கூடாது, இனி அடிச்சுதான் பேசணும். அடிப்பீங்களா? ஆமாண்டா. இங்க பாரு, இங்க பாரு, நல்லா பாருடா. எவ்வளவு முந்திரி, எவ்வளவு நெய், அத்தனையும் ஒரே இதுல கொட்டி சாப்பாட்டே வேஸ்ட் பண்ணிட்டா. இதுக்கு சப்போர்ட் வேற. சக்தி, சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஏ பியூட்டி, சூப்பரா இருக்கு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அம்மா நாக்கு செத்து போச்சு, அதனால அவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நாக்கு செத்து போச்சா? நீ கண்டுக்காத, உன்னோட சமையல் அருமை. ஆமா ஆமா, இது இந்த எருமைக்கு தெரியல. கரெக்ட் மம்மி. டேய், ஆமா ஆமா, இது மாடர்ன் சமையல். பிடிச்சா சாப்பிடுங்க, இல்லாட்டி கிளம்புங்க. சும்மா எங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல வந்து நின்னுக்கிட்டு. என்ன என்னடி சொன்ன? இங்கிட்டலாம் சொல்லக்கூடாதுடி, அடிக்கணும் உன்ன. சக்தி, சொல்லுமா பியூட்டி. அடிக்கிற கை அணைக்குமா? என்னடி? ஏன் சக்தி, உங்க அம்மாக்கு கோபம் மட்டும்தான் பட தெரியுமா? இதெல்லாம் ஏன் அத்தை, அடிக்கிற கை அணைக்குமா? அணைக்காமலே நெஞ்சம் தவிக்கின்றதே. சரிமா, நீ என்ன சாப்பிட போறியா இல்லையா? இத மனுஷன் திம்பானா? சரிமா, அப்ப நான் கிளம்பு. டேய், சொன்னா புரிஞ்சுக்கோமா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள 1000 இருக்கும், பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருப்பியா? கிளம்புமா. சக்தி, சரி ஓகே, இனி ஓ இஷ்டம். ஸ்வேதாமா, போதும் வைக்கப்பட்டது. அந்த பட்டெல்லாம் அம்மாக்கு எதுக்கு? மாமாட்ட பாடிக்காமி. போ சக்தி. ஐயோ, கிறுக்கு பிடிச்ச கழுதைகளா. நாம ஒண்ணு நினைச்சா இதுக்கு ஒண்ணு செய்துக. சக்தி, அம்மா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, சூப்பர் ஸ்வேதா. நான் கூட கோபப்படுவோன்னு நினைச்சேன். பாட்டு பாடியே அம்மா விரட்டிட்ட. சக்தி, அவங்க கோபப்பட்டு நம்மள டென்ஷன் ஆக்குறாங்க. இனி அத்தை என்ன கோபப்பட்டாலும் ரொமான்டிக்கா ஒரு பாட்டு பாடிடுவோம். சூப்பர்மா, அசத்திடுவோம். சரி சரி சொல்லு. அடிக்கிற கை அணைக்குமா? சக்தி, சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா? எனக்கு பிடிச்சிருக்கு. நிஜமா? ரொம்ப. தேங்க்ஸ் சக்தி.
வந்து என்னடி அத்தை, என்னடி தயங்கி தயங்கி பேசுற? எங்கடி என் மக? சொல்லி தொலை. காலேஜுக்கு போயிருக்கான்னு தானடி சொன்னீங்க, சொல்லுடி. அத்தை, அது வந்து ஹாசினி ஊருக்கு. ஊருக்கா? எந்த ஊருக்குடி? எதுக்கு ஊருக்கு போயிருக்கா? அத்தை, அங்க நம்ம கிராமத்துக்கு தான். தமிழ பார்க்க போயிருக்கா அத்தை. என்னடி சொல்ற? தமிழ பார்க்கவா? எதுக்கு? தமிழ் நேத்து கீழே விழுந்துட்டாங்க போலத்த. ஹாஸ்பிட்டல்ல பெட்ல சேர்த்திருக்காங்க. அதனால தமிழ பார்க்க ஹாசினி. எப்படி போனா? நேத்து நைட் அத்த. நைட்டே போயிட்டாளா? ஐயோ அம்மா. நைட்டே வா. அத்த, என்னத்த? ஐயோ, இதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு அலையிறாளுகளா? என் புள்ள என்கிட்ட சொல்லாம. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லலனா? என் மக வீட்டை விட்டு போனது உனக்கு தெரியுமா? தெரியும் அத்தை. என் மகனுக்கு என் புருஷனுக்கு தெரியும் அத்தை. பாவிகளா, அறிவில்லாம என் பிள்ளைக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டாங்களே. சொல்லுடி, என்ன நடந்துச்சு சொல்லு. அவ ஊருக்கு போறேன்னு சொன்னவன எதுக்காகடி போன் அனுப்பிவிட்டீங்க? இதுவும் என்கிட்ட கூட சொல்லாம. அத்தை, உங்க ஹாஸ்பிட்டல் இவங்க கூட்டு போயிருந்தாங்கல்ல, அப்பதான் ஹாசினி வந்து என்கிட்ட சொன்னா தமிழுக்கு அடிபட்டுச்சு பார்க்க போறேன்னு. உங்க மகனும் போனை வீட்ல போட்டுட்டு போயிட்டாங்க. மாமா போனும் சுவிட்ச் ஆஃப். ஆபீஸ்ல மீட்டிங்ல இருந்தாங்க. அதனால என்கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போறேன்னு உடனே கிளம்பிட்டாத்த. அப்பனா நீதான் அவளை அனுப்பி வச்சியா? இல்லத்த, அவ பயந்து போய் கேட்டா. வேண்டான்னு சொன்னேன். இருந்தாலும் பத்திரமா போயிட்டு வந்துருவேன்னு கிளம்புனாத்த. இதெல்லாம் என் பிள்ளைக்கு என் புருஷனுக்கு எப்ப தெரியும்? நைட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோன்னு சொன்னேன். எப்படி? என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லி சொன்னியா? இல்லத்த. உன்னை முழுசா நம்புனேனடி. உன் மேல சின்ன சின்ன கோபம் தாபத்தை காமிச்சாலும் என் மருமகன் உன்னை எங்கேயும் விட்டு கொடுக்காம வீட்டுக்குள்ள நல்லா தானடி வச்சிருக்கேன். சொல்லடி, உனக்கு என்ன பண்ணேன் நானு? இப்படி அம்மா அவளுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டியடி. இல்லத்த, ஹாசினி வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாத்த. அவ இனி வந்து என்னடி பிரயோஜனம்? தெருவுக்குள்ள கேவலமா பேசுறாள்களே. என் காது படவே என் அவளை பத்தி பேசுறாளுக. பொய்யா இருக்கும். அவள்களை ஒண்ணுல ரெண்டு கவனிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா என் வீட்டுக்குள்ளேயே அசிங்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கேனே. அத்தை, என்ன சொல்றீங்க? என்னடி என்ன சொல்றீங்க? இந்த கீதா தெரு புற என் மாவ ஓடி போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காடி. என்னத்த சொல்றீங்க? என்ன சொல்றீங்களா? ஐயோ, என் மகளுக்கு இப்படி ஒரு கெட்ட பேரு காலத்துக்கு போகுமாடி? ஐயோ, தெருவுக்குள்ள நீ யார் யார்கிட்ட சொல்ல போறாளோ? என் பிள்ளை இப்படி அசிங்கப்படணுமா? அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா? ஒட்ட கழுதாதானடி நீ? வயசு பிள்ளை தனியா போனா என்ன பிரச்சனை, என்ன ஆகும்? ஊருக்குள்ள நாலு நாய நாலு விதமா பேசுமேனு அறிவு இருக்கா உனக்கு? எதுக்குடி அவளை போக விட்ட? இல்லத்த, நான் எவ்வளவோ சொன்னேன். வாய மூடு. இதே உன் கூட பிறந்தவனா? இப்படி அனுப்பி விட்டு வேடிக்கை பாப்பியாடி? ஐயோ அத்தை, அடுத்தவங்கறனால தானடி எப்படியும் போய் தொலையட்டும் நைட்டோட நைட்டா போக வச்சிருக்க. இல்லத்த, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. ஹாசினி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினா, அதனாலதான் அத்தை. வாய மூடு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அறிவில்ல அந்த நாய்க்கும். கீழே விழுந்தானா அவ புருஷனா போய் பாக்குறதுக்கு? இல்ல நிச்சயம் பண்ணிட்டோமா? ஒண்ணுமே இல்லையே. இவன் எதுக்கு ஓடணும்? தைரியமான பிள்ளைன்னு எங்கனாலும் போன துணிச்சல் அனுப்பி விட்டு வளர்த்தேன். அதுக்கு எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டா. மனுஷனும் ராஜுவும் சேர்ந்து மறைச்சிட்டாங்கல்ல. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி ஆபீஸ்க்கும் போயாச்சு. இவங்கள போன் போறி. அத்தை, என் மவனுக்கும் என் புருஷனுக்கும் போன் போட்டு அடுத்த செகண்ட் இங்க வர சொல்லு. சொல்லுடி. இந்த போன் பண்றேன் அத்தை. ஏன் வேண்டாங்கற? நானும் கூட வாரேன். ராஜுட்ட நான் பேசுறேன். இல்ல இல்ல வேண்டாம் தமிழ், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். வந்திருந்தா சாயங்காலம் ஆகும். கார் பிடிச்சி சீக்கிரமா ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நான் வீட்ல போய் பேசிக்கிறேன். சரி, ஏன் அழுகுற? அழாத. இல்ல, என் வீட்ல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. உனக்காக அந்த நம்பிக்கையை பூரா பாழாக்கிட்டேன். அதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அண்ணே முகத்தை பார்த்து எப்படி பேச போறேனோ. அதாமா நான் கூட வாரேன். இல்ல தமிழ், அண்ணே என்ன புரிஞ்சுக்குவான். என்ன, அம்மா தான் 2 அடி அடிப்பாங்க. என் மேலயும் தப்பு இருக்குல்ல. அடுத்த செகண்ட் அவசரப்பட்டிருக்க கூடாது. செல்லம்மா, ரொம்ப சாரி. நான் என்ன ஏதுன்னு உனக்கு பேசியிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ என் மேல இவ்வளவு லவ் வச்சிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. எதுவும் நினைக்காத செல்லம்மா. என் மேல உள்ள பாசத்துல தானே இப்படி பண்ண. கஷ்டப்படாத. எப்பவும் உன் கூட நான் இருப்பேன். சரி தமிழ், நான் கிளம்புறேன். வீடு வரைக்கும் வாரேம்மா. இல்ல இல்ல, நான் போய்க்கிறேன். நீ ஒரு ரூமுக்கு போ. சரி, அப்புறமேல எனக்கு கால் பண்ணு. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே சொல்லு. நான் வந்து பாத்துக்கிறேன். அதெல்லாம் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன். கிளம்பு. நீ
இருந்து ஏன் மறைச்சீங்க? இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? எந்த பிள்ளையும் வாங்க கூடாத பேரை நம்ம வீட்டு பிள்ளை வாங்கிட்டா. மா, அந்த கீதாவை சும்மா விட மாட்டேன். என்ன பொம்பளை அவ? ஊர் பூரா பொறணி பேசிட்டு அலையிறாளா? அதுவும் ஏன் தங்கச்சிய பத்தி? அவள சும்மா விடாத ராஜு, என்னன்னு கேட்டுட்டு வா. சீ, நிறுத்துடா. மா, நம்ம மேல தப்பே இல்லாத மாதிரி ஊர் வாயை அடைக்க போறீங்க. அவதான் ஊருக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சிருக்கல. அண்ணனா அப்பாவா என்னடா பண்ணிருக்கணும்? அடுத்த செகண்ட் கிளம்பி போய் அங்க 2 ஆரம் அரைஞ்சு இழுத்துட்டு வந்திருக்க வேண்டாம்? அதை விட்டுட்டு அவரா காலையில தின்னுட்டு எப்பயும் போல ஒண்ணுமே ஆகாத மாதிரி ஆபீஸ்க்கு போயிட்டீங்க. மா, போக தெரிஞ்ச நாய்க்கு வர தெரியும்னு அசால்ட்டா இருந்துட்டேமா. இப்படி ஒரு பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கல. மா பூமாரி, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அவ போறேன்னு சொன்னா நாளா அரைஞ்சு வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கலாம்லமா. இப்படி போக விட்டுட்டியே. இந்த அசிங்கம் என்ன பண்ணா போகும்? மாமா, என்ன இனி அப்படி கூப்பிடாதமா. நேத்து ராஜு தான் போன் கொண்டு போல. ஹாஸ்பிடலுக்கு நான் போன் கொண்டு போயிருந்தேன்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இப்படி கேக்குறாத்த நான் விடட்டுமான்னு சொல்லுடி. இல்லத்த, ஹாசி அழுதுகிட்டேவும். நிறுத்து. என்ன சாக்கு சொன்னாலும் சரி, அவ கேட்காம கூட இருக்கட்டும். நான் மீறி அவ போகட்டும். அடுத்த செகண்ட் எனக்கு போன் போட்டு சொல்லிருந்தா அப்பவே என் மகனை விட்டு என்ன ஏதுன்னு பாத்துக்க வச்சிருப்பேல. சொல்லுடி. இப்ப ஓடுகாலின் பேர் வாங்கிட்டா. இனி இந்த பேர் போகுமா? எவனை பார்க்க ஓடுனாலோ அவனோட அப்பா அம்மாவே பேசுவாங்க. உங்களுக்கே தெரியாம என் மகனை பார்க்க வந்தவ நல்லவளான்னு ஒரு வார்த்தை கேட்டா அடுத்த செகண்ட் நம்மள சாக தாண்டி செய்யணும். அத்தை, இதெல்லாம் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு எதிர்பார்க்கல அத்தை. ஹாசினி இப்ப வந்துருவா. தெருவுல எவ பேசுறா நான் போய் பாத்துக்கறேன். நீங்களா கோபப்பட்டு எதுவும் பேசாதீங்க. நீ போய் என்ன பேசுவ? எனக்கு பேச தெரியாமையா? என் காது படவே நின்னு பேசுறாளுக. இப்ப தெருவுக்குள்ள போய் நின்னு பாருடி. கூட்டம் கூட்டமா நம்ம கதையை தான் நின்னு பேசிட்டு இருப்பாளுக. உண்மைதாமா. நாங்களே வீட்டுக்கு வர மொத்தல எல்லாரும் எங்க மூஞ்சதான் பார்த்தாங்க. என்னமோ ஏதோ நினைச்சிட்டு வந்தேன். ஆனா இப்படி ஒரு இதுன்னு நினைச்சு கூட பார்க்கலாமா. அவ்வளவுதான். இத்தனை வருஷம்னா நம்ம குடும்பங்கிற ஒரு மரியாதை இருந்தது. இப்ப அவ்வளவுதான். ஆளாளுக்கு அவ கையில எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாளுக. எல்லாத்துக்கும் காரணம் இந்த நாய் தானே. வீட்டுக்கு வரட்டும், ஆளை ஒடிச்சு விடுறேன். ராஜு அண்ணா. ஐயோ ஹாசினி, எல்லாரும் இவ்வளவு கோபமா இருக்க மொத்தல கரெக்டா வார. இனி என்ன நடக்க போதோ?